Hello again, welcome to another video from me. இன்னைக்கு நம்ம வந்து டொரண்டோ ப்ளூ ஜேஸ் அவங்க வேர்ல்ட் சீரிஸ் ஃபைனல்ல லாஸ் ஏஞ்சல்ஸ் டாட்ஜர்ஸ் கூட போய் தோத்தாங்க. ஒரு ஆகனைசிங் எண்ட் டொரண்டோ ஜேஸ் ஃபேனா அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். இந்த சீசனோட ஒரு ஃபுல் ப்ரிவ்யூ, அதுக்கப்புறம் டொரண்டோ ஜேஸ் ஃபைனல் எப்படி தோத்தாங்க, பிளஸ் கொஞ்சம் கீ ஸ்டாட்ஸ் அதெல்லாம் பத்தி தான் பேச போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். Finishes off and Lionel Messi. Messi's hit! Oh, he's made it! ஸ்டார்டிங் ஆஃப் வித் ஃபர்ஸ்ட் நமக்கு அந்த அளவுக்கு எம்எல்பி ஆர் என்பிஏ ஆகட்டும் இல்லை என்எஃப்எல் இந்த மாதிரி அமெரிக்கன் லீக்ஸ் ஃபாரின் லீக்ஸ்க்கு பெருசாக கனெக்ட் இருக்காது. பட் நம்ம ஊரில் இந்தியன்ஸ் கண்டிப்பாக ஃபேன்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க. அண்ட் ஆஸ் அ ஸ்போர்ட்ஸ் லவர் நான் கண்டிப்பாக எல்லா ஸ்போர்ட்ஸையும் ஃபாலோ பண்ணுவேன். டொரண்டோ ஜேஸ்க்கு எப்படி கனெக்ஷன் வந்தது அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம பொதுவாக ஒரு ஃபாரின் லீக்னா எடுத்துட்டாலே ஃபுட்பால் எடுத்துட்டா கூட யூரோப்பியன் லீக்ஸ் நிறைய இருக்கு. அங்கெல்லாம் ஒரு டீமை சப்போர்ட் பண்றோம் அப்படின்னா ஒரு பிளேயருக்காக இல்லை ஒரு கோச்சுக்காக இல்லை அந்த டீம் எப்பவுமே சக்ஸஸ்ஃபுல்லா இருக்காங்க, ஒரு க்ளோரி ஹண்டிங் டீம் அந்த மாதிரிலாம் இருக்குன்னா நம்ம சும்மா அப்படியே சப்போர்ட் பண்ணுவோம். நமக்கு அது அப்படியே ரெகுலரா இயர்ஸ் போக போக நம்ம அப்படியே அந்த டீமுக்கு ஒரு லாயல் ஃபேனா ஆயிடுவோம். அந்த மாதிரி ஒரு ஃபாரின் லீக்ஸ்க்கு அமெரிக்கன் லீக்ஸ் பொதுவாக யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. பட் இப்போ நீங்க இந்த F1 எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த டிரைவர் ஸ்பெசிஃபிக் டிரைவர் இல்லை அந்த கன்ஸ்ட்ரக்டர்ஸ்க்காக சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அமெரிக்கன் லீக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு பர்சனலாக வந்து ஆக்சுவலாக டொரண்டோவில் எங்களோட ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. இப்போ கூட ரீசெண்டாக வந்துட்டு போனாங்க. என்னோட பர்சனல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரியும். அவங்க வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ NBA எடுத்துக்கிட்டா கூட டொரண்டோ ராப்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு சப்போர்ட் இருக்கும். அவங்க சொல்லியிருக்காங்க. எம்எல்பி இப்போ ரீசெண்டாக முடிஞ்சிச்சு. நம்ம ஊரில் அதெல்லாம் ஒரு காலத்தில் இதோட ஹைலைட்ஸ் லைவ் மேட்சஸ்லாம் காலையில் போட்டுட்டு இருந்தாங்க. இந்த ESPN சேனல் ஒன்று இருந்துச்சு, பட் இப்போ அதையும் தூக்கிட்டாங்க. ஸோ நம்ம ஊரில் ஃபாலோ பண்ணது கொஞ்சம் கஷ்டம் தான். ஹைலைட்ஸ் பார்க்கலாம். நான் என் ஃப்ரெண்ட் வந்து காலேஜில் வந்து NBA ஹைலைட்ஸ் வீக்லி அட்லீஸ்ட் ஒரு 2-3 மேட்ச் ஆச்சு பார்ப்போம். அதெல்லாம் பார்த்துட்டு இருப்போம். எம்எல்பி வந்து சும்மா எப்பயாச்சும் ரேண்டமாக ஹைலைட்ஸ் பார்க்கறது தான். NFL வந்து சும்மா அந்த ரூல்ஸ்க்காக பழைய ஹைலைட்ஸ் அதெல்லாம் வந்து நான் ஃபாலோ பண்ணுறதுக்காக தான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நம்ம சேனலில் போன வருஷம் வந்து ஸ்டார்ட் பண்ண டைமில் நிறைய இந்த வெஸ்டர்ன் சிப்ளிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கன் ஸ்போர்ட்ஸோட ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் அதோட நேச்சர் எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு பிளேலிஸ்டே இருக்கு, வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். இந்த வீடியோ கூட உங்களுக்கு நான் பேச போகிற கான்டெக்ட் ஏதாவது புரியணும்னா என்ன கேட்டால் என்னோட பர்சனல் அட்வைஸ் வந்து அந்த வீடியோட லிங்க் நான் கூட கீழே அட்டாச் பண்ணுறேன். அந்த பேஸ்பால் பற்றின இருக்க வீடியோ அதை பார்த்துட்டு வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலாம் அப்படின்றது என்னோட ஒரு பர்சனல் அட்வைஸ். இல்லை அப்படியே கூட கண்டினியூ பண்ணுறதுனால அது உங்களோட இஷ்டம் தான். ஸோ நம்ம இப்போ டொரண்டோ ஜேஸ் பற்றி போனோம் அப்படின்னா அவங்க 1993 லாஸ்ட்டாக வேர்ல்ட் சீரிஸ் வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம்ல இருந்தே அவங்க வந்து ஒரு அண்டர் டாக்ஸ் மாதிரி தான். அவ்வளோ வந்து பிளே ஆஃப்ஸ் கூட வரமாட்டாங்க, ரொம்ப ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸஸ் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இந்த வருஷம் ஃபேன்ஸுக்கு ஒரு ஹோப் இருந்துச்சு. ட்ரெஸ்ஸிங் ரூம் கெமிஸ்ட்ரி ஆகட்டும், அதே மாதிரி ஜார்ஜ் ஸ்ப்ரிங்கர் வந்து பிளே ஆஃப்ஸில் எடுத்துகிட்டு வந்து அங்கேருந்து ஒரு கிளச் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஃபைனல்ஸ் எடுத்துகிட்டு வந்ததாகட்டும், இந்த வாட்டி எல்லாமே ஒரு நியூ ஹோப்பாக இருந்துச்சு ஃபேன்ஸ் எல்லாருக்குமே. அதுக்கேற்ற மாதிரி இன்ஜுரிஸ்லாம் இருந்தாலும் அதெல்லாம் வந்து மறைச்சி இது இவ்வளோ தூரம் டொரண்டோ வந்திருக்காங்க. ஃபைனல்ஸ் உங்களுக்கு அதான். இப்போ NBA எப்படி நடக்கும், வெஸ்டர்ன் கான்ஃபரன்ஸ் ஈஸ்டர்ன் கான்ஃபரன்ஸ் இருக்கும். இதில் வின் பண்ண டீம் வந்து லாஸ்ட்டாக ஒரு ஃபைனல்ஸ் விளையாடுவாங்க. அந்த மாதிரி இதில் வந்து அமெரிக்கன் லீக், நேஷனல் லீக் அப்படின்னு 2 இருக்கு. இதுலேயுமே 3 கேட்டகரி இருக்கு, ஈஸ்ட், சென்ட்ரல், வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு கேட்டகரிலையும் 5 டீம் இருக்கும். ஸோ மொத்தம் 15 டீம் இருக்கும். 2 சேர்த்தா 30 டீம் இருக்கும். இதில் அமெரிக்கன் லீக் வின் பண்ண டொரண்டோ ப்ளூ ஜேஸ் ஃபைனல்ஸ் வந்தாங்க. அதே மாதிரி லாஸ் ஏஞ்சல்ஸ் டாட்ஜர்ஸ் வந்து இங்கிருந்து வின் பண்ணி ஃபைனலுக்கு வந்தாங்க. இவங்க 2 பேர் ஃபைனல் விளையாடும் போது NBA மாதிரி தான், NBA பிளே ஆஃப்ஸோட ஃபார்மேட் மாதிரி தான். 7 கேம் இருக்கும். அந்த 7 கேம்ல பெஸ்ட் ஆஃப் 7 அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 4 கேம் வின் பண்ணா அவங்க தான் சாம்பியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்ளோஸாக தான் போச்சு. 2 டீம்ஸ்க்கும் 3-3 அப்படின்னு இருந்தாங்க. லாஸ்ட் கேம்ல போய் டொரண்டோ ஜேஸ் வந்து LA டாஜர்ஸ் கிட்ட தோத்துட்டாங்க. ஸோ 7-3 அப்படின்னு சொல்லி டாஜர்ஸ் வின் பண்ணிட்டாங்க. இவங்க வந்து ரன்னர் அப்ஸ் ஆயிட்டாங்க. ஈவன் இந்த சீசன் வந்து ஒரு நல்ல ரெக்கார்ட் வச்சிருந்தாங்க டொரண்டோ ஜேஸ். 94-68 அப்படின்ற பாயிண்ட்ஸ் ரெக்கார்ட் வச்சு இந்த சீசன் டொரண்டோ ஜேஸ் ஒரு ரெக்கார்ட் சீசனா முடிக்கிறாங்க. அதுதான் நான் சொன்ன மாதிரி 1993 லாஸ்ட்டாக அவங்க வின் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டா வந்து இப்போ ஆல்மோஸ்ட் 32 இயர்ஸ் ஆயிடுச்சு. இந்த இயர் ஆனால் அவங்களுக்கு வந்து எல்லாமே புதுசாக இருந்துச்சு. ஃபேன்ஸ் ஆகட்டும், அந்த ஸ்டேடியம் அட்மாஸ்பியர் ஆகட்டும், ஸ்டேடியம் ஹவுஸ்ஃபுல் ஆனது. அதுக்கப்புறம் ஃபேன்ஸ் மத்தியில் இந்த சிட்டி ஃபுல்லாக இப்போ எப்படி நம்ம ஊரில் இங்கே CSK வின் பண்ணாலும் தோத்தாலும், CSK மேட்ச் இருக்குனாலும் இல்லைனாலும் IPL டைமில் இல்லை சுற்றி எப்போதாலும் எல்லாம் CSK பற்றியே பேசிட்டு இருப்பாங்க சுற்றி எங்கே போனாலும். அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு டெவாஸ்டேட்டிங் ரெக்கக்னிஷன் இருக்கும். அதெல்லாம் வந்து இந்த சீசன் அவங்களுக்கு வந்து புதுசாக இருந்துச்சு. எல்லாமே நான் சொன்ன கெமிஸ்ட்ரி ஆகட்டும், ட்ரெஸ்ஸிங் ரூமில் பிளேயர்ஸோட பிஹேவியர் ஆகட்டும், எல்லாமே ஒரு ஆஸ் அ டீமாக வந்து எல்லாருமே ஒன்றா வந்தாங்க. அதனால தான் இந்த இயர் வந்து ஒரு நியூ ஹோப் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பிரைம் மினிஸ்டர் முதற்கொண்டு இதை வந்து
அவங்க ஒரு பிரைம் மினிஸ்டர் முதற்கொண்டு இதனால இந்த சீசன் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணாங்க. இது வந்து ஓவராலாக கனடா கண்ட்ரி ஃபுல்லாகவே வந்து இன்னொரு ஒரு புது ஹோப் கொடுத்துருக்கு. இந்த சீசன் அவங்க மிஸ் அவுட் ஆனாலும் நெக்ஸ்ட் சீசன் வந்து கண்டிப்பாக நாங்கள் வின் பண்ணுறதுக்கு தான் பிறந்திருக்கோம் அப்படின்ற ஒரு ஸ்லோகன் சொல்லி கண்டிப்பாக நெக்ஸ்ட் சீசன் அவங்க வந்து ஒரு புது ஹோப்போட வந்து இந்த வாட்டி வேர்ல்ட் சீரிஸ் வின் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்ப்பாங்க. ஸோ இதுதான் நான் இந்த சீசனோட ஒரு என்ன சொல்றது ஓவராலாக நான் என்ன பார்த்தது. ஆஸ் அ டொரண்டோ ஜெய்ஸ் ஃபேன், நம்ம ஊரில் நமக்கு இருக்க கனெக்ஷனோட அங்கே இருக்க ஃபேன்ஸே என்னெல்லாம் பேசியிருக்காங்க, அவங்களோட ரியாக்ஷன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் பார்த்து நான் எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட சொன்னேன். வேற ஏதாச்சும் இந்த மாதிரி சீரீஸ் போடணும், இப்போ இதுவே வந்து இப்போ எம்எல்பிலேயே வேற ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு, எக்ஸ்பிளைன் பண்ண எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்க. நம்ம அகைன் திரும்ப NBA ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. NBAக்கு ஒரே ஒரு பிளேயருக்காக தான் நம்ம ஊரில் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. LA லேக்கர்ஸ் கிங் ஜேம்ஸ் உங்களுக்கு தெரியும், லெப்ரான் ஜேம்ஸ்க்காக தான் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அவரும் இப்போ வயசாக அவரோட ஸ்டாண்டர்ட்ஸ் கம்மியாயிட்டு வரும்னு பார்த்தா போன சீசன் அகைன் ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் சீசன். போன சீசன் மிஸ் அவுட் ஆனாங்க பிளே ஆஃப்ஸ்ல வரைக்கும் வந்து. ஆனால் இந்த சீசன் மறுபடியும் ஒரு நியூ ஹோப்போட இப்போதான் அங்கேயே வந்து எல்லா லீக்ஸுமே வந்து ஆஃப் சீசன்ல தான் இருக்காங்க. சீசன் முடிஞ்சோடனே இப்போ சும்மா ஹாலிடேஸ் போய் ஸ்பெண்ட் பண்றது, ப்ரீ சீசன் கேம்ஸ்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்லி கேம்ஸ் ப்ரீ சீசன் ப்ராக்டிஸ்லாம் வந்து NBAல LA லேக்கர்ஸ் வந்து பயங்கரமான ஃபார்ம்ல இருக்காங்க. இந்த சீசன் மறுபடியும் அவங்கள பீட் பண்றது ரொம்ப டஃபா இருக்கும், டாப்லேயே தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் ஆன்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது இல்லாமல் NFL ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அது உங்களுக்கு தெரியும், சூப்பர் போல் டைம்ல தான் வந்து நம்ம அதுக்கு முன்னாடி கூட ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று போட்டுட்டு இருந்தோம். அந்த சூப்பர் போல் வந்து அந்த என்ன சொல்றது NFLக்கான ஒரு ஃபைனல்ஸா யூஸ் பண்றதுக்கு பதில் அது வந்து நிறைய இந்த மூவி ப்ரொமோஷன்ஸ் இல்லை ஏதாவது ஈவெண்ட் கான்செப்டோட ப்ரொமோஷன்ஸ்லாம் வந்து நடுவில் ஹாஃப் டைம் அப்போ போடுறது, ட்ரெய்லர்ஸ் போடுறது, புதுசாக லான்ச் பண்ணுறது எல்லா விஷயமும் நடக்கும். ஸோ எல்லாமே அங்கே ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டட் தான் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் வைஸ் பார்த்தா. ஸோ வி கம் டு தி எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. தேங்க்யூ. உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா ஸ்போர்ட்டுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் இல்லை உங்களோட தாட்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.